லந்தன் கால மாலை நேர இந்த கூடுகையின் பாடல் பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான மாட்சிமை மிக்க நாக்கமும் கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, பரமபிதாவே, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஈவாக தந்திருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் இவ்விடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலேயும் உமது பிரசன்னத்தினால் நாங்கள் நிரம்புவதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. எங்களுக்கு ஜீவனை தருகின்ற, எங்களை உயிர் பெற செய்கின்ற உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் தேற்றப்படுவதற்கும், அந்த வார்த்தைகளின் ஊடாக உமக்குள்ளதாக வளர்வதற்கும், அந்த வார்த்தைகளை மையமாக கொண்ட இந்த பாடல்களை பாடும்பொழுது ஆவிக்குரியவைகளிலே பெருகுவதற்கும் ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய கிருபை எங்களோடு தங்கட்டும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அன்புதான் இந்த பரமபிதாவே, ஆமென். அமர்வோம். தபசு கால கீதங்கள் என்கின்ற பாடல் நூலிலே 13வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 13வது பாடல், என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்திலே, என் மீட்பர் சிலுவை அல்லாமல் வேறதை நான் பாராட்டுவேன், சிற்றின்பம் யாவும் அதனால் தகாததென்று தள்ளுவேன். எல்லோரும் நாம் இணைந்து பாடுவோம் 13வது பாடல். சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என்னுள்ளத்தில், என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறதை நான் பாராட்டுவேன், சிற்றின்பம் யாவும் ஆதினால் தகாததென்று கைத்தலை காலிலும் இதோ பேரன்பும் தோன்பும் காலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ, முள்மூடியும் ஒப்பற்றதே, சராசரங்கள் அனைத்தும் அவ்வன்புக்கு எம்மாத்திரம், என் ஜீவன் சோகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்திரம், மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியார் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரால் ஸ்தோத்திரம் உண்டாகவே. பாடல் புத்தகத்திலே 16வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 16வது பாடல்,
பாவதோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே. மூன்றாவது கவி, வேறே ரட்சிப்பில்லையே மீட்பரின் இரத்தம் தானே, என் புண்ணியம் வாக்கியமோ மீட்பரின் இரத்தம் தானே. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நாம் இணைந்து பாடுவோம். 16வது பாடல். பாவதோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. வேறே ரட்சிப்பில்லையே மீட்பரின் இரத்தம் தானே, என் புண்ணியம் வாக்கியமோ மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. மோட்ச மார்க்கம் இதுவே மீட்பரின் இரத்தம் தானே, ஏக சுத்த தீர்த்தமே மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. அல்லேலூயா பாடுவே மீட்பரின் இரத்தம் தானே, ஆனந்தம் புகழுவே மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. தொடர்ந்து நாம் 25வது பாடலை பாடுவோம்.
பாடல் புத்தகத்திலே 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான். எல்லோரும் நாம் இணைந்து பாடுவோம் 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. பாவபார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவபார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கொண்டதினா. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கொண்டதினா. இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கனந்த சந்தோஷம், தருமெனக்கனந்த சந்தோஷம் தீர்க்குமென் இதயத்தின் கிளேசம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார்,
அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 50வது பாடலை பாடுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. எல்லோரும் நாம் இணைந்து பாடுவோம் 50வது பாடல். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றே. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். ஊனி
ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆற்றை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. தொடர்ந்து நாம் 46வது பாடலை பாடுவோம். 46. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையல்லாமல் வேறு தெய்வம் உண்மையாய் இங்கில்லையே. கள்ளனென்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையோ. 46வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயிங்கில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தனை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வரும் நாளன்றோ. லோகமீதில்
தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ. ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து அவரை குறித்து சிந்திக்கவும் அவரை பாடி மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தந்தார். நாம் வந்திருக்க நோக்கம் ஆண்டவருக்கு தெரியும். உலகத்தை நல்லதாக படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். மனிதன் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவரை விட்டு வழிவிலகி போனான். பாவம் செய்து சாபத்தை கண்டடைந்த போது சாபத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காய் திருக்குமாரனை தந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அதிகமாக சிந்தித்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த லெந்து காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கூடுகையில் நாம் பங்கேற்கிற போது அர்ப்பணிப்போடு நம்மை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக நம்முடைய பங்கேற்பு அமையும் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக எனக்கு தாரும் என்று நான் கேட்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மைகள் பல தந்து நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, பகல் வேளை முழுவதும் எங்கள் கடமைகளை நாங்கள் செய்யவும் அந்தி மயங்கிய மாலை வேளையிலே ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளவும் நீர் உதவி செய்திருக்கிற ஐயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற பக்தனைப் போல மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற போது ஆவியானவர் தாமே இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவர் எங்களோடு கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒருவராவது வந்த வண்ணமாய் திரும்பிச் செல்லாதபடி நிறைவோடு கடந்து சொல்லும்படியாய் ஆவியானவர் இந்த கூட்டத்தில் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த கூடுகையின் துவக்க முதல் முடியும் மட்டுமாய் உடைய தலைமைத்துவத்தை தார். அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு ஆண்டவரை தொழுதிட அருள் தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து 116வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 116. நாங்கள் பாவ பாரத்தால் துயரப்பட்டு சோருங்கால் தாழ்மையாக உம்மையே நோக்கி கண்ணீருடனே ஊக்கத்தோடு வாஞ்சையாய் என்ற பாடல்.
அமருங்கள். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதின அருள் செய்தி நூல் 11வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 27வது வசனம் வரையிலும். யோவான் அதிகாரம் 11 வசனங்கள் 17 முதல். இயேசு வந்தபோது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் என்பதே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமேன். இந்த சிறப்பு கூடுகையிலே பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, என்ன பின்னணியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோடு சொன்னார் என்பதை நாம் இந்த நேரத்திலே வாசித்து கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டு இருந்த ஒரு குடும்பத்திலே ஏற்பட்ட துயர நிகழ்வு, அதோடு ஒட்டி நடைபெற்ற அந்த சம்பாஷணை என்பதை நாம் அறிவோம். அதாவது அந்த நாட்களிலே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனாக இந்த உலகத்திலே திருப்பணியாற்றிய 1ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே ஒரு வீட்டிலே ஆண் ஒருவர் இறந்து போகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய துயரத்தை கொண்டு வருகின்ற ஒன்று. இவ்விடத்திலே நாம் வாசிக்குங்கால் இந்த மார்த்தாள் மரியாள் லாசுரு என்பவர்கள் ஏற்கனவே பெற்றவர்களை இழந்தவர்கள் போல நமக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்கின்ற ஒரு ஆண் துணை அல்லது அந்த சகோதரன் இறந்து போவாரேயாகில் இந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகுந்த வருந்தத்தக்க ஒன்று. இன்று என்று சொன்னால் இந்த நாட்களிலே ஒரு ஆண் ஒரு குடும்ப தலைவர் அல்லது ஒரு சகோதரன் மரித்து போக ஒரு பெண் மட்டும் தனியாக இருக்கிறார் என்று சொன்னால்
ஏதோ ஒரு கடையிலே சென்று வியாபாரத்திற்கு நின்றாவது அவள் பிழைத்து கொள்ளுவாள் என்று கூறிக்கொள்ளுவார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அதுபோன்று சாத்தியக்கூறுகள் இல்லை பிழைப்பதற்கு. ஆகவே ஆண்களுடைய மரணம் என்பது மிகப்பெரிய துயரத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாகவே காணப்பட்டது. ஆகவே இந்த லாசருவனுடைய மரணம் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் தாங்க முடியாத வேதனையையும் கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே இல்லை, அவர் தொலைவிலேயே இருந்தார். இப்பொழுது இந்த தகவல் அறிகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். திருமறை சொல்லுகிறது 3 நாட்கள் கழித்து 4வது நாள் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது நாள் ஏன் ஆண்டவர் வர வேண்டும்? மரித்து அடக்கம் பண்ணியாயிற்று, 2வது 3வது நாள் வரலாமே, ஏன் அவர் 4வது நாள் வந்தார்? பொதுவாக பாலஸ்தீனிய குடி மக்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஒருவர் மரித்து போனால் அவருடைய ஆவி அவருடைய கல்லறையை சுற்றி ஏகதேசம் 3 நாட்கள் ஊடாடி சஞ்சரிக்கும். மந்திரங்களும் தந்திரங்களும் வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியை அவருள் குடிபுக செய்யும் என்பது பாலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பப் போவதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு தனது வல்லமை, தனது அற்புத செயல் ஆளாகிவிடக்கூடாது, அல்லது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு ஒரு சூழலை உருவாக்கிவிடக்கூடாது என்பது ஆண்டவருடைய நிலைப்பாடாக இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி பாலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையை எல்லாம் உடைத்தவராக 4வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நேரடியாக மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்துக்கும் செல்லவில்லை. சற்று தொலைவிலேயே அவர் சற்று நேரம் ஓய்வெடுத்தார், அல்லது அவர் அங்கு நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். இந்த தகவல் மார்த்தாளுக்கு வருகிறது. மார்த்தாள் இந்த தகவலை கேள்விப்படவே அவள் ஓடோடி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வருகிறாள் என்று திருமறை நமக்கு கற்பிக்கின்றது. வேண்டுமென்றால் மார்த்தாள் இப்படி சிந்தித்திருக்கலாம், எத்தனை நாள் இவர் தன்னுடைய உடன் ஊழியர்களோடு எல்லாம் என் வீட்டுக்கு வந்தபோது எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் சமைத்தேன். 50-60 பேர், சில வேளை அதற்கும் அதிகமாக இருந்திருக்கலாம். இவ்வளவு பேருக்கு நான் உணவையெல்லாம் சமைத்து அழைத்திருந்ததற்கு பின்பும் எவ்வளவு வல்லமையுள்ள இந்த ஆண்டவர் என் உடன் பிறந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஒரு விசை வந்திருந்திருக்கலாமே, அது என்ன அவருக்கு கடினம்? உண்மையிலே எங்கள் மீது அன்பு வைத்திருந்தால் அவர் வந்திருப்பார் அல்லவா, வேண்டுமென்றால் வீட்டுக்கு வரட்டும். இப்படியெல்லாம் மார்த்தாள் யோசித்து வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு மார்த்தாள் இடமளிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு நின்று கொண்டிருந்தாரோ அவ்விடத்திற்கு நேராக மார்த்தாள் விரைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 91வது சங்கீதத்திலே வருகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் வாழ்க்கையில இழப்புகள் வந்தாலும், வருத்தங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அன்பிலே எவ்வித தளர்வும் நான் கொள்ள மாட்டேன் என்கின்ற உறுதிப்பாடு கொண்டவளாக அந்த அன்பிலே வேரூன்றி காணப்பட்டபடியினால் மாய்மாலமான அன்பற்ற நிலையிலே உண்மையான அன்போடு மார்த்தாளும் மரியாளும் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பழகினது நிமித்தமாக வேறு எந்த எதிர்பார்ப்புமின்றி மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டைக்கு வருகிறார். வந்து மிகுந்த வருத்தத்தோடு பேசும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். உடனடியாகவே மார்த்தாள் சொன்னார், ஆம், கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான், நான் அதை அறிவேன் என்று சொல்ல ஆண்டவர் அந்த வேளையிலே சொன்ன பதில்தான், நான் இப்பொழுது கடைசி நாளிலே உயிர்த்தெழுகின்ற அந்த உயிர்த்தெழுதலை குறிப்பிடவில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இவ்விடத்திலே ஆண்டவர் இறுதியிலே கடைசி நாளிலே உயிர்த்தெழுகின்ற அந்த உயிர்த்தெழுதலை குறிப்பிடவில்லை என்பதை நாம் அறிவோம். இன் பிட்வீன் த லைஃப், அதாவது இந்த வாழ்க்கையினுடைய இந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே ஆண்டவர் தம்முடைய மக்களுடைய வாழ்விலே எப்படி உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார் என்பதையே அவர் மார்த்தாள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவ்விடத்திலே பேசுகிறார், செயல்படுகிறார். இந்த வசனத்தை நாம் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இந்த உலக வாழ்விலே ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார்?
இந்த உலக வாழ்க்கையிலே அவர் ஏன் நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக வேண்டும்? லூக்கா 15வது அதிகாரத்திலே இளைய மைந்தனுடைய உவமையை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 15வது அதிகாரத்திலே அந்த இளைய மைந்தனுடைய உவமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பொதுவாக உவமைகளிலே பெரும்பாலான உவமைகள் எல்லாம் அன்றைய நடைமுறை வாழ்விலே காணப்பட்டவை என்பதை நாம் அறிவோம். அன்று நடைமுறை வாழ்விலே காணப்பட்டவைகளைத்தான் ஆண்டவர் பெரும்பாலாக உவமையாக சொன்னார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி இந்த உவமையிலே இளைய குமாரன் தன் தகப்பனிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு அவன் தூர தேசம் செல்லுகின்றான். பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட உணவை உண்பதற்கு முற்பட்டு அதுவும் அவனுக்கு சரிவர கிடைக்காத பட்சத்திலே அவன் மனதிற்குள்ளதாக ஒரு தீர்மானம் கொள்ளுகின்றான். என் தகப்பனுடைய வீட்டாரிலே, என் தகப்பனுடைய வீட்டிலே எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான உணவு இருக்க பன்றிக்கு வைக்கப்படுகின்ற இந்த உணவு கூட எனக்கு கிடைக்காமல் நான் கடினப்படுகிறேனே, நான் என் தகப்பன் இல்லத்திற்கு திரும்பி செல்லுவேன் என்று தகப்பன் இல்லத்திற்கு அவர் திரும்பி வருகிறார். தன் மகனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தகப்பன் தூரத்திலிருந்து தன் மகனை கண்டபொழுது அவனை ஓடோடி சென்று மார்போடு அணைத்தவராக தன் வேலையாட்களை அழைத்து கொழுத்த கன்று ஒன்றை பிடித்து அதை சமைத்து கொண்டாட அவர் ஆரம்பித்தார். அவனுக்கு நல்ல வஸ்திரம் தரப்பட்டது, அவனுக்கு மோதிரம் தரப்பட்டது. அந்த வேளையிலே அந்த தகப்பனார் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. லூக்கா 15:24 அவர் என்ன சொன்னார்? என் மகன் மரித்தான், அவன் இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான். என் மகன் மரித்து போனான், அவன் இப்பொழுது ஜீவனை பெற்றிருக்கிறான், அவன் உயிர் பெற்றிருக்கின்றான். இந்த இளைய மைந்தனுடைய வாழ்விலே ஏற்பட்ட மரணம் என்ன மரணம்? இப்பொழுது அவன் பெற்றுக்கொண்ட ஜீவன்தான் என்ன? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இருவேறு இடங்களிலே வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே உடல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், உடலிலே உயிர் இருக்கும். ஆனால் ஆத்மாவிலே மரித்து போன ஒரு அனுபவத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அந்த மரணம் எப்படி நிகழ்கின்றது? பாவத்தினால் நிகழ்கின்றது, அநீதியினால் நிகழ்கின்றது. கண்களுக்கு பார்வை இருக்கும், ஆனால் அந்த கண்களிலே இரக்கம் இருக்காது. காதுகளிலே செவித்திறன் இருக்கும், ஆனால் மற்றவர்களுடைய வருத்தங்களின் குரலை கேட்கக்கூடிய புலன் இருக்காது. உடலிலே தொடு உணர்வு இருக்கும், சிந்தனை திறன் இருக்கும், ஆனால் பிறருடைய வேதனைகளையும் வருத்தங்களையும் காணும் பொழுது அவர்களுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்காது. தீமைக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டு அதனாலே வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு அறிவு இருக்கும். ஆனாலும் அந்த தீமையினின்று விடுபட்டு எழுந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பலன் இருக்காது. இதுதான் பாவத்தினால் மாம்ச சிந்தையினால் மரித்து போகின்ற ஒரு அனுபவம். 38 வருடம் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்த அந்த நபரை யோவான் 5வது அதிகாரத்திலே வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அவரை குணமாக்கி அனுப்புகிறார். அதே நாளிலே கொஞ்ச நேரம் கழித்து அவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அதிக கேடானதொன்றும் உனக்கு சம்பவியாதபடி இனி பாவம் செய்யாது. அப்படின்னு சொன்னால் 38 வருடம் உயிரோடு தான் இருந்தாய், ஆனால் உயிரற்றவனாகவே இவ்விடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதற்கு காரணம் ஏதோ நிலையிலே உன் வாழ்க்கையை உரசி சென்ற பாவம். ஆகவே இனி உன்னுடைய வாழ்வு கேடான நிலையிலே, மரித்து போகின்ற நிலையிலே, உன்னை அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிலே பாவம் செய்யாதே என்று. அன்பானவர்களே, இவ்விடத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே பிசாசானவனால், தீமையினால், பாவத்தினால் மரித்து போகின்ற அனுபவத்திலிருந்து உயிர் பெற செய்கின்ற அந்த உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தீமையினாலும் பிசாசின் கிரியைகளினாலும் மரித்து போகின்ற அனுபவத்திலிருந்து உயிர் பெற செய்கின்ற, அப்படி உயிரடைய செய்வதற்கு தாம் ஒருவரே வல்லமை கொண்டவராக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு பின்னணித்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே அவன் எழும்புவான். சரி, அன்றைக்கு உயிர்த்தெழுதல் நிகழும். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய வாழ்வின் போதும் என்னுடைய உயிர்த்தெழுதலையும் நான் அருளுகின்ற ஜீவனையும் ஒருவருக்கு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள முடியும். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே.
ஆம் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இவ்விதத்திலே உயிர்த்தெழுதலை, உயிரை நமக்கு தருகிறவராக, நம்மை உயிர்த்தெழ பண்ணுகிறவராக, அந்த நாம் பெற்ற உயிரினால் தொடர்ந்து வாழக்கூடிய ஜீவனை அருளுகிறவராக உன்னதமான கர்த்தர் இருக்கிறார். மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சொன்னார், விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே பாவத்திலே மரித்து போயிருக்கிற, தீமையினால் மரித்து போயிருக்கிற ஒரு நபர் ஞான ஸ்நானம் பெறுகிற பட்சத்திலே அவன் உயிர் பெறுவான். இந்த ஒரு அறிவை பெற்றவராகத்தான் பவுல் ரோமர் 6:8 சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு மரித்தோம் என்று சொன்னால் அவரோடு நாம் உயிர் பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவோடு நாம் மரித்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரோடு நாம் உயிர் பெற்றிருக்கின்றோம். ஞான ஸ்நானம் எதற்கு அடையாளமாக நமக்கு தரப்படுகிறது? எதற்கு அடையாளமாக நாம் ஞான ஸ்நானத்தை பெறுகிறோம்? கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு எழுந்திருக்கின்ற அனுபவம், அதுதான் ஞான ஸ்நானம். இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் மரித்து பரிசுத்தத்திற்கு உயிரோடு எழுந்திருக்கிற அனுபவம், இந்த உலகத்தின் அநீதிகளுக்கும் ஆபாசங்களுக்கும் மரித்து தூய்மைக்கும் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் குற்றமற்ற வாழ்வுக்கும் நேராக உயிர்த்தெழுகின்ற அனுபவம், அதுதான் கிறிஸ்துவோடு எழும்புகின்ற அனுபவம். அந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வித உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக நான் இருக்கிறேன். ஆகவே தான் நிக்கோதேமுவோடு சொன்னார், ஆவியினாலும் ஜனத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த உலகத்திலே கிறிஸ்துவோடு எழும்புகின்ற அனுபவம் வேண்டும், அதன் பின் ஆவியினால் வழிநடத்தப்படுகின்ற அனுபவம் வேண்டும். அதுதான் ஜீவன், அதுதான் ஆண்டவர் உயிரை தந்து தொடர்ந்து வாழ வைக்கின்ற அந்த வாழ்வு. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமறையிலே ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். யோவான் 10:10 இந்த பின்னணியத்திலே தான் ஆண்டவர் சொன்னார், நானும் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த லெந்து நாட்களிலே இந்த அறிவை பெற்றவர்களாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே நான் உயிர் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆகில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு முன்பதாக நின்று உங்களோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். வாழ்வின் எந்த திசையிலே நீ உயிர் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எவ்விதத்திலே ஜீவனை காண வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அதை என்னிடமிருந்து உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவே இந்த உலகத்திலே நான் பிறந்தேன், அதற்காகவே பாடுகளை அனுபவித்தேன், அதற்காகவே மரித்தேன், அதற்காகவே உயிர்த்தெழுந்தேன். இப்படி இந்த உலகத்திலே நீ உயிர் பெற்று ஜீவிக்கின்ற பட்சத்திலே கடைசி நாளிலே நீ உயிர்த்தெழுவாய். அன்றைக்கு என்னோடு என் சமூகத்திலே வந்து வாழக்கூடிய அனுபவத்தை நீ பெறுவாய் என்றே ஆண்டவர் இவ்விடத்திலே சொல்லுகின்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நாம் நம்முடைய சபையிலே கூடுகைகள் நடைபெறும் பொழுது, குறிப்பாக உபவாச கூடுகையிலே, மாலை நேர கூடுகைகளிலே எல்லாம் சாட்சி சொல்லுவது உண்டு. மாதத்திற்கு ஒரு முறை. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் திருப்பணியாற்றிய திருச்சபையிலே ஒரு உபவாச கூடுகையிலே ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய சாட்சியை இப்படியாக கூறிக்கொண்டிருந்தாள். சொன்னாள், என்னுடைய தாயார் பலவீனத்தோடு காணப்பட்டார்கள். நாங்கள் கிறிஸ்துவை முற்றிலும் அறிந்திராத ஒரு குடும்ப பின்னணியம். அந்த பலவீனத்தின் நிமித்தமாக இந்த ஆலயத்தின் கூடுகைகளிலே நான் என் தாயாரோடு பங்கேற்பேன். வியாதி சுகமாக வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்காக மட்டுமே இந்த ஆலயத்திலே நாங்கள் வர துவங்கினோம். இந்த கூடுகைகளிலே எல்லாம் பங்கேற்க ஆரம்பித்தோம். இந்த கூட்டங்களிலே வந்து பங்கேற்க துவங்கினதற்கு பின்பு திருமறையை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலை நான் பெற்றேன். என் அம்மாவோடு இந்த கூடுகைகளுக்கு நான் வரும்பொழுது நான் 10வது வகுப்பு பயின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பொது தேர்வு நெருங்கி கொண்டிருந்தது. எனக்கு நல்ல மதிப்பெண்கள் வேண்டும் என்று நான் முதலாக ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பல நிலைகளிலே பலவீனங்களோடு இருந்த எனக்கு நல்ல மதிப்பெண்ணை தந்தார். ஆகவே விசுவாசத்திலே நான் மேலோங்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து 12வது வகுப்பு அதை முடிக்கும் பொழுது நான் விரும்பின ஒரு உயர்கல்வியிலே ஈடுபட வேண்டும், அதை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். அதுவும் எனக்கு வாய்த்தது. இப்பொழுது இன்னும் நான் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் உள்ள நபராக மாறினேன். கூடவே திருமறையையும் நன்றாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை சபையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நான் இந்த உலகத்திலே
மனம் திரும்புதலின் அனுபவம், மீட்பின் அனுபவம், இவைகளை நான் பெற வேண்டும். நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்கின்றது காரியங்களை எல்லாம் நான் புரிந்து கொண்டு தேர்வுக்காக நல்ல மதிப்பெண்களுக்காக மட்டும் ஜெபித்த நான் என்னுடைய பரிசுத்தமுள்ள வாழ்வுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாளடைவிலே அவைகளையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர ஆரம்பித்தேன். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் போது அவரோடு நான் சென்று வாழகின்ற ஒரு தகுதி பெற்ற நபர் என்பதை நான் உணர்கிறேன். 10வது வகுப்பினுடைய நல்ல மதிப்பெண்களுக்காக ஜெபிக்க துவங்கின நான் இன்றைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற விசுவாசத்திலே பெருகி இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு தந்த பரிபூரண ஜீவன் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன் என்று அந்த சகோதரி சொன்னாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த உலகத்திலே, உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் போக்கிலே மரித்து போயிருக்கிறவர்களுக்கு உயிரை தந்து அவர்களை உயிர்த்தெழ பண்ணி தீமையை நின்று அவர்களுக்கு ஜீவனை தந்து முடிவிலே நித்திய ஜீவனையும் தருகிறவர் நாம் ஆராதிக்கின்ற, நாம் பின்பற்றுகின்ற உன்னதமான ஆண்டவர். ஆமன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த புரிந்து கொள்ளுதலோடு ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். இன்றும் எவ்விதத்திலே ஆண்டவருடைய உயிரோட்டம் நம்மிலே விளங்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். எவ்விதத்திலே அவருடைய ஜீவன் நம்மிலே பெருக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். எத்தியோப்பிய மந்திரி எருசலேமுக்கு வந்து திரும்பும் பொழுது ஒரு மனதிலே நிறைவேற்றவராக தன் ரதத்திலே வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பிலிப்பு அவரை சந்திக்கிறார். ஆண்டவருடைய தூண்டுதலின்படி அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் இதை சொல்லுகிறது. 26வது வசனத்திலிருந்து இந்த நிகழ்வை வாசிக்க முடியும். அந்த வேத வசனம் ஏசாயா 56வது அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டிருந்தார். அந்த பகுதியை பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு விளக்கவே அவர்கள் தேரிலிருந்து இறங்கி நடந்து செல்லுகிற அந்த வேளையிலேயே அவர் ஞான ஸ்நானம் பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. மனதிலே ஒரு நிறைவேற்றவராக இருந்தவர் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழும்புகின்ற அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பகுதி இப்படியாக அவருடைய வரலாறு முடிகிறது. அதாவது அவர் மகிழ்ச்சியோடு தன்னுடைய தேசத்துக்கு போனார் என்றார். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து அருளுகின்ற அந்த ஜீவனை பெற்றவராக, கிறிஸ்து அருளுகின்ற அந்த மகிழ்வை பெற்றவராக தன் தேசத்துக்கு திரும்பினார். இந்த ஒரு பின்னணித்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான ஆண்டவரை பின்பற்றி அவரால் வாழ்வு காண்போம். அப்படி முன் செல்ல ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். நாம் எழுந்து 252வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 252. பாவியாம் என்னை மேவிப்பாரையா இயேசுநாதா சுவாமி, பட்சமாக என் பாவம் தீரையா.
ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லி பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போன மக்களுக்கு உயிர் கொடுக்கின்றவராக நித்திய ஜீவனை நிச்சயமாய் கொடுக்கின்றவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நமக்கு முன்பாக காட்டினார். எவ்விதமாய் வழி விலகி சென்ற இளைய மகன் தந்தையை நோக்கி திரும்பின போது அவனை தன் மகனாக அன்போடு ஏற்றுக்கொண்ட இறைவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள கடவுள் நம்மை அழைத்தார். அன்புக்குரியவர்களே, கடவுள் அன்போடு நம்மை எதிர்நோக்குகின்ற போது நம்முடைய வாழ்விலே அழிவுக்கு நேராய் நம்மை அழைத்து செல்லுகின்ற பாவங்களை விட்டு விலகி, அக்கிரமங்களை விட்டு விலகி, தீமைகளை விட்டு விலகி இறைவனுக்கு நேராய் நாம் திரும்புவோம். மெய்யாகவே நமக்கு வாழ்வு தருகின்றவர், இந்த உலகிலும் உலகிற்கு அப்பாலும் நமக்கு வாழ்வை தருகின்றவர். தம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு வாழ்வு தருகின்றவராக எப்பொழுதும் கூட இருக்கிறார். அவருடைய கரத்தை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். அன்பின் கடவுளே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, எங்கள் வாழ்வை அழிவுக்கு நேராய், மரணத்துக்கு நேராய் அழைத்து செல்லுகின்ற பாவங்களிலே நாங்கள் அமிழ்ந்து அழிந்து விடாமல் எங்களுக்கு வாழ்வை தருகின்ற, வாழ்வாய் இருக்கின்ற உம்மிலே எங்கள் வாழ்வின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து பாவியாம் என்னை மேவிப்பார் என்று உடைய பாதப்படியிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் எங்கள் வாழ்வில் புது ஜீவனை தந்து, எங்கள் வாழ்வில் புதிய ஆவியை தந்து, நாங்கள் உம்முடையவர்களாய் இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரவும், எங்களுடைய வாழ்வின் நித்திய ஜீவனை குறித்த நிச்சயத்தோடு நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இதோ எங்களை உடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் எங்களை கொண்டும் இந்த காணிக்கைகளை கொண்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் உம்முடைய கிருபை எங்கள் மீது நிறைவாய் தங்கியிருக்கட்டும். விபத்தினுடைய கொடுமையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வெப்பத்தின் கொடுமை நீங்கி நாங்கள் இறைவனுடைய அருள்மழையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, நல்ல மழையை தந்து, செழிப்பின் நாட்களை தந்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய அன்பை உணரச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வெப்பத்தின் தீமைகளினின்று எங்களை பாதுகாத்தருளும். வெப்பத்தினால் ஏற்படுகின்ற நோய்களினின்று மக்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கருணையின் கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கட்டும். இன்னும் எங்களுடைய தொடர்ந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கள் தேவைகளை அறிகின்றவர் நீ. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தியும் ஆட்கொள்ளும் வழி நடத்து சுவாமி. ஆண்டவரை, இந்த நாளின் மீதியான வேலைகளை ஆசீர்வதியும். புதிய நாளை மகிழ்வோடு காணச் செய்யும். ஒரு விசை கூட எங்களை உடைய திருக்கரங்களை தருகின்றோம்.
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்ற உண்மையிலே நாங்கள் வாழ்வு பெறத்தக்கதாய் எங்களையே உமக்கு சொந்தமாக்கி கடந்து செல்கின்றோம். இந்த உலகத்தின் தீமைகளை எங்களை மேற்கொள்ளாதபடி, பாவங்களுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் அழிந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்தருளும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.